ஓம் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் பிள்ளை பூரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேடும் பெற்ற சீரபிராமியந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே தாரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 45. தொண்டு செய்யாது நீ பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தாருளரோ இளரோ அப்பரிசடியே கண்டு செய்தாலது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கையன்றே. பகவான் இடத்துல பக்தி பண்றதுல பல்வேறு நிலைகள் இருக்கு. பொதுவா ஆரம்ப நிலைன்னு சொன்னா சரியை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடம்பால நல்லா உழைக்கிறது, இறைவனுக்காக நம்ம உடம்பை கொண்டு நன்கு துண்டுகள் செய்வது, விழுந்து வணங்குதல், கோயிலை சுத்தம் பண்றது, சந்தனம் அரைத்தல், கோயிலை வலம் வருதல், பிரதட்சணம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியில வரும். அது ஒரு மனசு சுத்தத்தை கொடுக்கும், இறைவன் பால் நம்மள கொண்டு செல்லும். அதுக்கு அடுத்த நிலையாக கிரியை, அதாவது இறைவனுடைய உருவத்தை நம்ம பூஜை செய்யறது, முறையான பூஜை செய்தல். அதுக்கப்புறம் யோகம், இறைவனை உள்ளத்தில் உள்ளத்துல இருக்கிற இறைவனை தியானித்தல் யோகம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைக்கின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனை தவிர வேற ஒரு விஷயமும் இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கறத புரிஞ்சு கொண்டு அந்த ஞானத்துல நிறைவேற்றி இருத்தது. அகம் பிரம்மாஸ்மி பிரம்மைவ சத்தியம், உலகமே பிரம்மமயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஒரு உயர்ந்த நிலை. இந்த நிலையில நம்ம பாரத திருநாட்டுல பல ஞானிகள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய உயர்ந்த நிலையை புரிந்து கொள்ளும் பக்குவம் சாதாரணமான ஒரு மனிதர்களுக்கு இருக்காது. அதாவது சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு உத்தரப்பிரதேஷ்ல. ரொம்ப சூடு, பயங்கர சம்மர்னா செம்ம ஹீட்டா இருக்கு. அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு மர்ச்சன்ட், ஒரு வியாபாரி வராரு. வியாபாரி வந்து சுவாமிஜியோடைய துணி வந்து அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அந்த ட்ரெயின் டிக்கெட் இருக்கு கையில, ஒரு கமண்டலம் கூட இல்லாம இருக்காரு, தண்ணி குடிக்க கூட வசதி இல்லாம இருக்காரு சுவாமிஜி. அவருடைய துணியெல்லாம் ரொம்ப பாவமா ரொம்ப இழுக்கா இருக்கு. சாமிஜியை பார்த்து அவர் ரொம்ப ஏளனமா, பாரு உட்கார்ந்து நல்லா உடம்பு திமுதுன்னு இருக்கு, ஆனா உட்கார்ந்த இடத்துல சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஏளனமா நினைக்கிறாரு இந்த துறவியை பார்த்து. இப்ப வர வழியில போறது வர்றது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிடுறான். ஒரு ஸ்டேஷன்லயும் என்னெல்லாம் கிடைக்குமோ அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டு, பாத்தியா நான் எப்படி சாப்பிடுறேன் பாத்தியான்னு சுவாமிகிட்ட காமிச்சு காமிச்சு சாப்பிடுறான். ஒரு ஸ்டேஷன் வந்தோட ரொம்ப நாள் நிற்கும் ட்ரெயின். அங்க வெயில் தாங்க முடியாம சுவாமிஜி ட்ரெயின்ல இருந்து இறங்கி கொஞ்சம் இளைப்பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் ரெஸ்ட் ரூமுக்கு போற. அங்க வந்து இல்ல நீங்களாம் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த வாட்ச்மேன். சரின்னு சொல்லிட்டு அவர் வெளியே நிற்கிறார். அந்த சீட்ல வந்து உட்கார்றான் அந்த வியாபாரி. சாமிஜி பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர வெயில், தண்ணி குடிக்க கூட கையில காசு இல்லை, கமண்டலமும் இல்லை. அப்படியே தாகம் ஒரு பக்கம், 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, பசி ஒரு பக்கம், ரொம்ப மயக்கமான நிலையில இருக்கார். அப்படியே படுத்துக்கிறார். அப்ப அங்கேயும் வாங்கி சாப்பிடுறான் அந்த வியாபாரி. அங்கேயும் நிறைய தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுறான், நல்லா மீன் சாப்பிடுறான். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அங்கேயிருந்து ஒருத்தர் வந்து ஒரு மேட்டை போட்டு கையில ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொண்டு ஜப்பில வச்சுட்டு சாமிஜி வந்து எடுத்தார். சாமி நீங்க வந்து சாப்பிடணும், உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ வேற யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அது நான் இல்லை அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. இல்ல நீங்க தான், நான் கனவுல பார்த்தது நீங்க தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்ற, நீ எங்க பார்த்தேன்னு. இல்ல நான் வந்து
ஷாப் வச்சிருக்கேன் நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது என் கனவுல ராமர் வந்தார். ராமர் வந்து என் குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, நீ போய் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் நீ சாப்பாடு கொடுத்துட்டு வா, ட்ரெயின்ல இருக்கான் அவன் சொல்லிட்டு உங்களை காமிச்சு கொடுத்த. நான் வந்து சும்மா எனக்கு நானா நினைச்சுக்கிறேன் நினைச்சு திரும்ப படுத்தேன். ஆனா எனக்கு தூங்கவே விடல ராமர். நீ போய் கொடுத்துட்டு வா, அப்புறம் தான் உனக்கு ரெஸ்ட் சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து பதறி அடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு பூரியும் ஸ்வீட்ஸ் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிட்டு நீங்க சாப்பிடணும். என்ன கருணை இல்லையா? சுவாமிஜியுடைய மகத்துவம் அந்த வியாபாரிக்கு புரிஞ்சு. ஸ்ரீராமச்சந்திர பிரபுவே இவர் கனவுல வந்து இவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னா இவர் எப்பேற்பட்ட துறவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. நம்ம மனிதர்களை வந்து ரொம்ப சாதாரணமாக எடை போடுவோம். அவங்க என்ன உயர்ந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கண்ணப்ப நாயனார் வந்து அவருடைய எவ்வளவு பேர்பட்ட உயர்ந்த பக்தி இருந்ததுன்னா அவர் வந்து தன்னுடைய கண்ணை எடுத்து கடவுள் மேல வைப்பார். ஆனா அவர் வந்து வாயால தண்ணியை கொண்டு வந்து விட்டார். அதை நினைச்சு நம்மளும் போய் அப்படி பண்ண முடியுமா? நம்ம வாயால கொண்டு போய் தண்ணியை வந்து சுவாமி மேல விட முடியுமா? நமக்கு அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தி இருக்கா? நம்ம கண்ணை குடுங்கி நம்ம சுவாமிக்கு வைப்போமா? இப்பேற்பட்ட அந்த சுவாமியை எவ்வளவு ஒரு உயிரோட்டத்தோட அவர் பார்த்திருந்தா தன்னுடைய கண்களை குடுங்கி அந்த உருவத்துல வைப்பார். இப்பேற்பட்ட பக்தி அது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இங்கே தரையில தேய்ச்சுக்கிறாரு, உருண்டு பரண்டு அழறார் காளி மாதாவோட தரிசனத்துக்காக. பேர்பட்ட உயர்ந்த நிலை நமக்கு வருமா? அப்பேற்பட்ட உடம்ப நம்ம கஷ்டப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு தவம் செய்யக்கூடிய நிலையில நம்ம இருப்போமா? நம்மளுடைய பக்தி நம்ம போவோம், நம்மளுடைய பர்த்டே நம்மளுடைய வெட்டிங் அனிவர்சரி வரும்பொழுது நமக்கு வேலை கிடைச்சது, நம்மளுக்கு ப்ரமோஷன் வந்ததுன்னா போய் ஒரு அர்ச்சனை செய்யறதும் ஒரு ஏதோ ஒரு அன்னதானம் கொடுக்கறதும் அதோட நிறுத்திப்போம். அதை தாண்டி பெருசா நம்மளால உயர்ந்த பக்தி நிலை அப்படின்னு போக முடியாது. அபிராமி பட்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அபிராமி பட்டர் ஒரு உயர்ந்த பக்தர், எல்லா நேரத்திலையும் இறை காட்சியிலேயே இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா அவர் எல்லாம் சரிவர பண்ணி கொண்டுதான் இருக்காரு. ஆனா அந்த உயர்ந்த சமாதி நிலையில இருக்கும் பொழுது சரிவர அவரால் வந்து நேரத்துக்கு போய் என்ன தொண்டு செய்யணுமோ அதை செய்ய முடியாத நிலை கூட வரலாம். ஆனா எப்பவும் அம்பாள் ஞானத்துல இருக்கும் பொழுது அவருக்கு அமாவாசையா பௌர்ணமியானே தெரியாத நேரத்துல அவரால் சரிவர அந்த கரெக்டான நேரத்திற்கு பூஜை செய்யணும், கரெக்டான நேரத்திற்கு ஜபம் பண்ணணும், அதெல்லாம் அவரால் ஃபாலோ பண்ண முடியாம போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. யார் பாடுறாரு? தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உலரும் இளரும். முன்னாடி காலத்துல நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்கம்மா, மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய தொண்டை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 4 படிகள்ல சோபானத்துல ஞான நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏதோ அவங்க போய் தனியா பூஜை பண்ணணும் அப்படின்லாம் வந்து ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாக்குறது அத்தனையும் இறை காட்சியே. அவங்க செய்யறது, அவங்க உடம்பு அசைக்கிறதே கிரியை தான், அதுவே பூஜை தான். அவங்க படுத்து தூங்குறதே தியானம் தான். அவங்க தூங்கும் போது கூட அவங்களுடைய மனசுல வந்து உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க. அதனால அவங்க தனியா போய் பூஜை செய்யணும், நான் வந்து மலர் பறிக்கணும், சந்தனம் அரைக்கணும், அந்த மாதிரியான ஒரு வேலைகள்ல ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளே வந்து எல்கேஜி படிச்சோம், 12th ஸ்டாண்டர்ட் வந்தோம், காலேஜ் வந்தோம், திரும்ப எல்கேஜி படிக்க வேண்டியதுக்கான அவசியம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. வீட்டுல 2 பசங்க இருக்கு, ஒருத்தன் வந்து 10th படிச்சு முடிச்சுட்டான், ஒரு குழந்தைக்கு இப்பதான் எக்ஸாம் ஆகுது, அண்ணா படிச்சு முடிச்சு எக்ஸாம் படிக்கலையே, நான் படிக்க மாட்டேன்னு அந்த குழந்தை சொன்னா நம்ம வந்து போமா? அவங்க நிலைக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை படிச்சுதான் ஆகணும் இல்லையா? அப்பா அம்மா எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நான் படிக்க வேண்டாம், நான் மாத்திரம் எக்ஸாம்ஸ் படிக்கணுமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டா என்ன? அம்மா அப்பா அவங்க ஒரு காலத்துல படிச்சாங்க, ஸ்கூல்ல போய் படிச்சு பரீட்சை எழுதி நிறைய கஷ்டப்பட்டுதான் அந்த நிலைக்கு வந்திருக்காங்க இல்லையா? அதே போலதான் நம்ம பார்க்கும் பொழுது பிறவிலேயே ஒரு 7-8 வயசுலயே திருஞான சம்பந்தர் அப்படி இருந்தார் அப்படின்னா அவருக்கு உடனே வந்து அவருக்கு ஒன்றும் ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுக்கல பகவான். அவர் அதற்கு முந்தின ஜென்மங்கள்ல எத்தனையோ சாதனைகள் செய்திருப்பார். அது செய்ததனுடைய பலன் தான் அவர் பிறக்கும் பொழுது வாழை வந்து ஞானம் பால்கி அவ்வளவு சின்ன வயசுல அவருக்கு ஞானம் கிடைச்சு. ஞானங்கள் நம்ம பாக்குறதுக்கு இந்த பிறவியில அடையிற மாதிரி தெரிஞ்சா கூட அதற்கு முந்தின இதுல இப்ப ரமண மகரிஷியோ அது போல பெரிய மகான்கள் பிறவியிலிருந்து மகான்களா இருக்கிறவங்க அதுக்கு முந்தின ஜென்மாக்கள்ல எவ்வளவு சாதனைகள் செய்திருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆகையினால
அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சும்மா தானே இருக்காங்க, நானும் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன நிலைமையில இருக்கோமோ அந்த நிலைமைக்கு ஏற்ற தொண்டுகளை நாம செய்துதான் ஆகணும், சாதனைகளை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஜபமோ தியானமோ பூஜை முறைகளோ எதையும் விட முடியாது. இங்க அபிராமி பட்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி அவங்க இருக்கிறத பார்த்து சில போது எனக்கும் அந்த மாதிரி நானும் அந்த மாதிரி இருக்கலாம். நானும் சில போது வந்து ரொட்டீன்ல இல்லாம பூஜை செய்யாம ஜபம் செய்யாம இருக்கலாம். ஆனா நான் அப்படி இருந்துட்டாலும் நீ என்ன வெறுக்கிறது முறையல்ல, தெரியாம செய்யலாம் அந்த மாதிரி. ஆனா வந்து நான் ஒருவேளை அப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னா நீ அதை எப்படி எடுத்துப்பியோ தெரியலமா, ஆனா என்னவா இருந்தாலும் சரி நீ என்னை வெறுக்கக்கூடாது, நீ என்ன பொறுத்துக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு இந்த பாடல்ல. தாயுமானவர் சுவாமிகள் ஒரு நாளைக்கு காலையில பூ பறிக்க போறாரு பூஜைக்கு. போகும்போது அந்த பூவை பார்த்தோன்னே, வெண்மையான அந்த மலரை பார்த்தோன்னே அவருக்கு அதுவே அவருக்கு இறைவனா காட்சி அளிக்கிறது. அப்போ அவர் வந்து அந்த பூவை பறிக்க மனசு இல்லாம அந்த பூவையே பாக்குறாரு. எப்படி நான் பறிப்பேன், இதை பார்த்தாலும் இறைவனாவே இருக்கு, இறைவனை பறிச்சு இறைவனுக்கும் சமர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பூவே இறைவனாக அவருக்கு தோன்ற, அதை அப்படியே பறிக்காம விட்டுடுறாரு. அதை இறைவனா பார்த்தவர் கைய ரெண்டு கையையும் கூப்பி தொழறாரு. தொழும் பொழுது வணங்கும் பொழுது பார்த்தா அவர் திருவுள்ளத்துல அவருடைய மனசுலையும் அந்த சிவபெருமான் தோன்றார். வெளியில பூவிலையும் சிவபெருமான், உள்ளுக்குள்ளார ஹிருதயத்திலையும் சிவபெருமான். கைய கூப்பினவர் முன்னாடி இருக்கிற சிவனுக்கு நான் வந்து நமஸ்காரம் பண்ணா உள்ளார இருக்கிற சிவனுக்கு நான் பண்ணலன்னு அர்த்தம். எப்படி நான் கும்பிட்டாலும் அது அரை கும்பிடு மட்டும்தான். அதனால அந்த கும்பிடுறதையும் விட்டுடுறாரு. நான் எப்படிமா நான் உனக்கு பூஜை பண்ண முடியும், நான் உனக்கு எப்படியப்பா பூஜை பண்ண முடியும்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. நீ எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கியே அப்படின்னு பாடுறாரு. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, நான் பார்க்கிற பூவெல்லாம் நீதான் இருக்க. அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னே, அந்த பூவை பறிக்கலாம்னா வேண்டான்னு தோன்றது எனக்கு. அலாமல் இரு கைதான் குவிக்கையெனில் நானும் என் உளம் வெற்றினி, நான் கையெடுத்து கும்பிடலாம்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஏன்னா நீ உள்ளுக்குள்ளார இருக்கிறவன நான் வந்து வணங்க முடியாதபடி என்னுடைய கையினுடைய டீச்சர் எப்படி இருக்கு, முன்னாடி இருக்கிறத தான் கும்பிட முடியும், உள்ளுக்குள்ளார இருக்கிறத கும்பிடுற மாதிரி இல்லை என்னுடைய கை பொசிஷன். அதனால வந்து எனக்கு ஒரே வெக்கமா போச்சு. நான் கும்பிடும் போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்தல் முறையோ, அதனால நான் பூசை செய்யாம இருந்தேன்ப்பா அப்படிங்கிறார். இந்த மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கல, ஆனா ஒருவேளை நான் நினைச்சுட்டேன், தொண்டு செய்யாமல் உன்னுடைய திரு தொண்டுகளை உன்னுடைய இறை பணியை உனக்கு பூஜை பண்றது, உனக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்தல், உனக்காக மலர் பறித்து தொடுத்து அதனை சாற்றுதல், அது போல எந்த விஷயம் தொண்டுகளை நான் செய்யாமல் நின் பாதம் தொழாது உன்னை வணங்காமல் துணிந்து இச்சையே மனசுல எனக்கு எப்படி தோணுதோ அதை போல நான் வந்து பண்டுனா பழங்காலத்துல, அந்த காலத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு உலரோ இளரோ அப்படி இருக்கிறவங்க இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அப்பரிசு அப்படி அவர்கள் செய்த முறையினை அடியேன் கண்டு அவங்கள மாதிரியே நானும் செய்ய எண்ணி அப்படி செய்தால், அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அவங்கள போல நானும் இமிடேட் பண்றேன்னு சொல்லிட்டு நானும் கோயிலுக்கு போக தேவையில்லை, இனிமே நானும் பூஜை பண்ண தேவையில்லை, இனிமே நானும் தியானம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன்னு சொன்னா அது அப்படி இருந்தாலும் அவருக்கு வெறும் இறை காட்சியில தான் இருப்பார் அபிராமி பட்டர். ஆனா சொல்லி வைக்கிறார் அது கைத்தவமோ, கைத்தவம்னா வஞ்சகம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒரு முறையற்ற செயலாகுமோ அப்படின்னு அர்த்தம். கை கபடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கைத்தவம். வஞ்சகம் வஞ்சகமாகுமோ அன்றி செய்தவமோ, இல்ல நான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் தவமாகவே நீ வந்து பார்ப்பியா, மிண்டு செய்தாலும் முறையற்ற மிண்டுனா முறையில்லாத செயல்களை நான் செய்தாலும் கூட பொறுக்கை நன்றே, அம்மா இது பொறுத்துக்கும், நான் குழந்தை இல்லையா, வந்து தனக்குமே வேண்டாத செயல்லாம் செய்யும். ஒரு குழந்தை எப்படி இருக்கும் வீட்டுல, இப்போ ரொம்ப சமத்தா பிறந்த நாள்லேருந்து அந்த அம்மா போகிற வரைக்கும் ஒரு தவறான செயல் செய்யாம எல்லாத்தையும் முறையா செஞ்சுட்டு இருந்தா, காலையில சீக்கிரமா எழுந்து நம்மளுடைய வேலைகளை எல்லாம் பார்த்து துணி எல்லாம் போடாம கரெக்டா எழுதி அப்படி இருந்தா அந்த அம்மாக்கு எவ்வளவு போர் அடிக்கும். அப்பப்ப கொஞ்சம் குழந்தை மாதிரி இரு அப்படின்னு சொல்லவே ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சீரா இருந்ததுன்னா பெற்றோர்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி
முறையற்றன செய்தாலும் பொறுக்கை நன்றே. அதை வந்து கரெக்ட் பண்றது உன்னுடைய வேலை. நீ பொறுத்துக்கோ, பொறுத்து என்னை கரெக்ட் பண்ணு, அது உன்னுடைய வேலை. ஆனா நீ வெறுக்க என்றே, நீ வெறுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதுமா. நான் உன் குழந்தை, நீ வந்து எனக்கு மீது வெறுப்பை நீ வந்து காட்டுதல் முறையே ஆகாது. எப்பயுமே நீ என்னை வெறுக்கக்கூடாது. என்னுடைய தவறுகளை எல்லாம் நீ பொறுத்து கொள்ளும். நான் முறையற்ற செயல்களை பின்பு செய்தாலும், நான் முறையற்ற செயல்களை நான் செய்தாலும் கூட நீ வந்து பொறுக்கிறது தான் உனக்கு அழகு. நீ அம்மா இல்லையா, நீ பொறுத்துக்க வேண்டாமா? அதனால நான் ஏதாவது தவறு செஞ்சா நீ என்னை பொறுத்துக்கோ. அப்படிதான் குழந்தைகள்லாம் வந்து சொல்லும், அம்மா நான் வந்து ராங் பண்ணிட்டேன், நான் வந்து சரியா நான் வந்து யூனிஃபார்ம் நான் கரெக்டா தோப்பி போடல, ஆனா கூட நீ என்னை பொறுத்துக்கோமா, நான் நாளையில இருந்து கரெக்டா பண்ணிடுறேம்மா, சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அம்மா இல்லையா, நான் ஏதாவது நான் தவறு செஞ்சிருந்தேன், நான் பெரியோர்கள்லாம் மகான்கள்லாம் அப்படி இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நானும் தொண்டு செய்யாமல், உன்னுடைய பாதங்கள்ல விழாம விழுந்து வணங்காமல் மனம் போன வகுப்புப்படி நான் இருந்துட்டேன், எனக்கு எனக்கு வந்து தியானம் பண்ணா பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் வேற எந்த காரியமும் செய்யாம கண்ண மூடி அப்படியே உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, பரிசு அடியை கண்டு செய்தல். அப்படி அவங்க எல்லாம் செய்யறவங்க இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அப்படி இருப்பவர்களை நான் ஒருவேளை கண்டு அப்படி நானும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, வஞ்சனையா இல்ல நான் செய்யற விஷயங்களை எல்லாம் நீ வந்து தவம்னு எடுத்துக்கியா? நான் ஒருவேளை முறையற்ற செயல்களை செய்தாலும் கூட நீ என்னை வெறுத்தல் முறையாகாது, நீ என்னை பொறுத்தருட வேண்டும், நான் உன் குழந்தை என்று பாடுறாரு அபிராமி பட்டர். நீங்க இந்த பாடலை பாடலாம். தொண்டு செய்யாது நீ பாதம் தொழாது துணிந்திச்சையே, பண்டு செய்தாருளரோ இளரோ அப்பரிசடியே, கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்க